எல்லோருக்கும் நன்மை உண்டாகும், எல்லா காரியமும் கைகூடும். வாருங்கள் பக்தர்களை தரிசனம் செய்வீர், நாற்படை வீடுகளை கண்டு மகிழ்வீர். உத்தராஞ்சலின் நாற்படை வீடுகள், அதாவது கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத். இந்த நாற்படை வீடுகளின் யாத்திரையை ஆரம்பிக்க வாருங்கள். சமய மற்றும் ஆன்மீக நகரம் ஹரித்வாரிலிருந்து நாம் இப்போது செல்வோம். ஹரித்வார் என்றால் ஹரியை சந்திக்கும் வாயில். பண்டைய காலத்தில் இதை மாயாபுரி என்ற பெயரிலும் அழைத்தனர். ஹரித்வார் யாத்திரை மேற்கொள்பவர்கள் முதலில் ஹர்கி போடிக்கு வந்து கங்கையில் நீராட வேண்டும். கங்கை அன்னையின் பரிசுத்தமான நீரால் உடலுக்கும் மனதுக்கும் தூய்மை கிடைக்கிறது. இங்கு தினமும் நடைபெறும் கங்கா ஆரத்தி காண வேண்டிய ஒன்று. கங்கை அன்னையின் இருபுறமும் மலை உச்சியில் அமைந்துள்ளனர் இரு தேவியர். ஹர்கி போடிக்கு அருகில் மலையின் மேல் உள்ளது அன்னை மன்சா கோயில். கோயில் வரை செல்வதற்கு ட்ராலி, அதாவது இழுவண்டி இருக்கிறது. இரண்டாவது மலையில் இருப்பது அன்னை சண்டி தேவி கோயில். நன்மை தீமை கொண்ட அசுரர்களிடமிருந்து முக்தி பெற்று தர தேவியானவள் சண்டியின் அவதாரம் எடுத்தாள். கோயில் செல்லும் பாதையில் இருக்கிறது மிகவும் பழமையான காளியம்மன் கோயில். இங்கு தந்திர சாதனைக்காக சிங்கத்தின் எலும்புக்கூடு இப்போதும் இருக்கிறது. ஹர்கி போடிக்கு அருகில் அமைந்துள்ள குஷாகாட்டின் மகிமை நமது இந்து சமுதாயத்தில் முக்கியமானது. பிண்டதானம், சமாதி, ஸ்ரார்த்த காரியங்கள் போன்றவை இங்கு செய்யப்படுகின்றன.
மகாமுனி போற்றத்தக்க பண்டித திரு ராம் சர்மா ஆச்சாரியா தற்கால சமய நம்பிக்கை பிரச்சனைகளை தீர்க்க சாந்தி குஞ்ச் என்ற ஒன்றை அமைத்தார். ஹரித்வாரில் அமைந்துள்ள இந்த சாந்தி குஞ்ச், அதாவது காயத்ரி குஞ்சின் சிறப்பு என்னவென்றால், இங்கு அறிவு மற்றும் ஆன்மீக ஆதரவுடன் சுய சக்தியை வளர்ப்பதற்கு விவாதம் மூலம் சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டு மனதில் உருவேற்றுகின்றனர். உயரமான மலைகளின் நடுவில் கங்கை அன்னையின் சலசலவென ஓடும் நதிக்கரையில் அமைந்துள்ள இது புனிதமான ரிஷிகேஷ். ரிஷிகேஷ் யாத்திரை ராம்ஜூலா மற்றும் லக்ஷ்மண் ஜூலாவை காணாமல் முழுமை பெறாது. ரிஷிகேஷிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் வரும் முதலாவது தலம் 5 தலங்களில் ஒன்றான தேவ் பிரயாக். தேவ் பிரயாக் அலக்நந்தா மற்றும் பாகீரதி சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. தேவ சர்மா என்ற பக்தரின் பக்தியை மெச்சி ராமபிரான் இந்த பிரயாகிற்கு முன்பாக தேவ் என்ற பெயர் நிலைக்கும் என்று வரம் தந்ததாக சொல்லப்படுகிறது. இதுதான் ரகுநாத் கோயில்.